அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சி. விஜயபாஸ்கர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சி. விஜயபாஸ்கர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சி. விஜயபாஸ்கர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சி. விஜயபாஸ்கர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்துள்ளார். சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா விவகாரத்தில் சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மனு அளித்திருக்கிறார். மேலும் விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சி. விஜயபாஸ்கர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சி. விஜயபாஸ்கர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடர்ந்துள்ளார். சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா விவகாரத்தில் சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மனு அளித்துள்ளார். மேலும் விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சி. விஜயபாஸ்கர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை எதிர்த்து அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். ராம்ஜி வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏவான சி. விஜயபாஸ்கர் அவருடைய பதவியை கடந்த ஜூன் மாதம் 16 ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து விராலிமலை தொகுதி காலியானதாக அரசியலில் வெளியிடப்பட்டது. இதையடுத்து தனது ஆதரவுடன் தாவேகாவில அந்த முன்னாள் அமைச்சரான சி. விஜயபாஸ்கர் இணைந்தார்கள். இந்த நிலையில விராலிமலை தொகுதி எம்எல்ஏ பதவியை சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய கோரியும் அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் விஜயபாஸ்கர் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக தரப்பில் அளிக்கப்பட்ட கோரிக்கை மனுவை நிலுவையில் இருக்கும் நிலையில அவரது ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது தவறான செயல் என்றும், விஜயபாஸ்கர் ராஜினாமா விவகாரத்துல மனதை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக சபாநாயகர் முடிவெடுத்துள்ளதால் இந்த விவகாரத்துல நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அந்த மனுவிலே கோரிக்கை வைத்துள்ளார்கள். சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை விதிகளுக்கு எதிரானது என்றும் மனுவிலே குற்றச்சாட்டை வைத்துள்ளார். இந்த மனு இது இறுதி முடிவெடுக்கும் வரை விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட விவகாரத்துல மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனு வரும் திங்கட்கிழமை அன்று விசாரணைக்காக உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்கு நன்றி ராம்ஜி.